அருமையான காராங்கால நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு மகாலட்சுமி ஃபார்ம்ஸ்ல இருந்து கொண்டாந்துருக்காங்க. அது போக நாட்டு மாடுகள் நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே டீட்டெயில் கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு? நம்ம மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ்ங்க. சரிங்க. நம்ம காங்கேய நாட்டு மாடுகள் வளர்த்திட்டு இருக்கோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு 10 குறை இல்லாம கண்ணு மாடுகள், கண்ணு போடுற மாதிரி இருக்கக்கூடிய சனி மாடுகள் காங்கேய இனத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க. இந்த வருஷம் கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு நம்ம மாடுகள் காலையெல்லாம் இருக்கிறது கொண்டு வந்திருக்கோம். சரிங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ். இடம் சிறுநெல்லி கோவில், ஜெயரபாளையம் பக்கத்துல, பரமத்தி வேலூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சரி, ஓகே. இன்னைக்கு எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு நாங்க ஒரு 20 உருப்படி கொண்டு வந்திருக்கோங்க. 20 உருப்படி. ஃபர்ஸ்ட் இவரில இருந்து போயிடலாங்க. போலாங்க. காராங்கால இத விவர பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா? இந்த காலை பாத்தீங்கன்னா இப்போதான் ஒரு 2 வயசு இருக்கு. 2 வயசுங்க. 2 வயசு தான். பல் போட்டாச்சுங்களா? பல் இப்பதான் ஒரு பல் போட்டுருக்குது. ஒரு பல் இப்பதான் போட்டுருக்காங்க. நல்ல காலை எப்படிங்க? சாஃப்டான டைப்பா இல்ல கொஞ்சம் டைப்பா? சாஃப்டான டைப் தாங்க, ஹார்டெல்லாம் இல்லைங்க. இப்ப இங்க தேர் திருவிழால கட்டி இருக்கனால எதுக்கும் நம்ம சேஃப்டிக்காக 2 கயிறு நம்ம போட்டுருக்கோம். ஒத்த கயிறுலயே போட்டுடலாங்க. சரிங்க. வீட்டுல எல்லாம் நம்ம தோட்டத்துல இருக்கும்போது ஒத்த கயிறுலயே பிடிச்சிக்கலாமுங்க. அதெல்லாம் நல்ல குணமுங்க. சரி. ஆமாங்க. இப்போ இந்த காலை பூச்சிக்கோசரம் வளர்த்திட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இந்த காலை இனவர்த்திக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ இவர் சேல்ஸுக்குங்களா இல்ல சும்மா ஷோ? இது விலை வந்தா நம்ம கொடுக்கலாங்க. விலை வந்தா கொடுக்கலாம். இனச்சேர்க்கைக்கோசரம் எத்தனை காளைகள் வச்சிருக்கீங்க? என்னென்ன நேரத்துல வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட மயிலையில இருந்துச்சுங்க, மயிலை செவலையில இருந்துச்சுங்க. 2ம் கொடுத்துட்டோம்னா இப்ப காரங்கால மட்டும்தான் இருக்குங்க. காரங்கால மட்டும்தான் இருக்கு. சரி, இவர் விக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன விலை சொல்றீங்க? இது விக்கிற மாதிரி இருந்துன்னா நம்ம சொல்றது 3 லட்சம் சொல்றோங்க. எத்தனை? 3 லட்சம் சொல்றோங்க. 3 லட்சம். பேசினா அனுசரிச்சு தரக்கு வாய்ப்பு இருக்கு. அனுசரிச்சு வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த காரங்காலைனாவே கொஞ்சம் ரேர் பீடு. ரேர் பீடு. இந்த மாதிரி கொம்பு லட்சத்துல பல் இப்பதான் ஒரு பல் போட்டுருக்குங்க. இந்த வயசுல நல்லா பல் சேர்ந்த காலை மாதிரி நல்லா சைஸா இருக்குங்க. இந்த மாதிரி காளைகள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. சரி, இது வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகேங்க. அப்படியே வேற என்னென்ன கறவை மாடுகள், கன்றுகள் இருக்குன்னு பாத்துடலாங்க. இது என்ன மாடே கொஞ்சம் டிஃபரெண்டான கலர்ல இருக்கு. இது என்ன நேரத்துல சேரும்? இது காங்கேய இனத்துல அரிதான ஒரு இனம்ங்க. காங்கேய இனத்துல செங்குரான்னு சொல்லுவாங்க. செங்குராங்க. ஆமாங்க. கண்ணு ரோஸ் கண்ணுங்க. இந்த மூக்கு ரோஸ்ல இருக்கு. வால் ரோஸ், கால் குழாம்பு ரோஸா இருக்கு. அது போக காம்பு ரோஸ் இருக்கு. காம்பு ரோஸ், ஆசனவாயு ரோஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அது போக கண்ணுக்குள்ள இமைகள் ரோஸ் கலர் இருக்கும். காது மடல் ரோஸ்ல இருக்கும். கொம்பு எப்படி பெயிண்ட் கீது அடிச்சிருக்கீங்களா? பெயிண்ட் அடிக்கலீங்கண்ணா. பெயிண்ட் அடிக்கல. அதுவும் ரோஸ் சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். சரி சரிங்க. இவங்க ரொம்ப ரேர் பிரீடு. ஏன்னா புறா நார்மல் வெள்ளையில இருந்து ஈஸியா கிடைக்கும். ஆனா இப்படி ஒரு கலர்ல டிஃபரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. இவங்க சினையா இருக்காங்களா இல்ல? இப்ப இப்பதான் காலை சேர்த்து இப்போ 1 மாசம் ஆகுதுங்க. 1 மாசம் தான் ஆகுது. இப்பதான் பருவத்துக்கு வந்துச்சுங்க. காலை சேர்த்து 1 மாசம் ஆகுதுங்க. இவங்க என்ன விலைக்கு சொல்றீங்க? இது 1.25 லட்சம் நம்ம சொல்றோம்ங்க. 1.25 லட்சம். சென கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் காலை சேர்த்து இருக்கீங்க. காலை என்ன பூச்சிக்காலை எது சேர்த்து? பூச்சிக்காலை மயில காலைக்கு சேர்த்திருக்கீங்க. மயில காலைக்கு சேர்த்திருக்கீங்க. 1.25 சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். அனுசரிச்சு வாங்கிக்கலாம். பல்லுங்க? பல்லு என்ன போடலீங்க. பல் போடாத கன்று தான். 2 வயசுக்குள்ளதான் இருக்கும். சரி சரி சரி, ஓகேம்மா. அப்படியே அடுத்து பாத்துடலாம். அடுத்து கருந்தார மயிலையா? ஆமாங்க, கருந்தார மயிலுங்க. 2 பல்லுங்க. 2 பல்லு. சினைங்களா இல்ல நார்மலா? கண்ணு மாடுங்க. கண்ணு மாடு. சரி, விட்டுருங்க. அது எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு, அது பாவம் டயர்டில் இருப்பாங்க. கண்ணோட இருக்காட்டி பால் கொடுத்துட்டு. இவங்க என்ன விலை சொல்றீங்க? அண்ணா இது இப்ப விலை முடிஞ்சிருச்சுங்கண்ணா. விலை முடிஞ்சிருச்சு. கண்ணு அந்த கண்ணுங்களா? ஆமாங்க, அந்த கண்ணுங்க. அந்த கண்ணு காரி கண்ணு, கிடாரி கண்ணுங்க. காரிலேயே கிடாரி கண்ணு. ஆமாங்க, மயில மாட்டு காரி கண்ணு, கிடாரி கண்ணு. சரி சரிங்க. இது விலை முடிஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரி மாடு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி பால் அளவு எத்தனை கொடுத்துட்டு இருக்கு? பால் அளவு கண்ணுக்கு போக நேரம் 2 கறந்துக்கலாமுங்க. 2 ஆமாங்க. 2 லிட்டர் ஆவரேஜ். ஆமாங்க, 2 லிட்டருக்கு தாராளமா கறந்துக்கலாம். சரி சரி சரி, ஓகே. அப்படியே அடுத்து பாத்துடலாம். அடுத்து இவங்க சினைங்களா இல்ல கண்ணு மாடு? இந்த மாடு கண்ணு மாடுங்கண்ணா. இந்த மாடு மயில மாடுங்க. 2ஆம் ஈத்து மயிலைங்க. கண்ணு 10 நாளான காராம்பசு கிடாரி கண்ணோட இருக்குங்க.
ஓ இது காராம்பசி கிடாரி கண்ணோட தான் இருக்கு. இவங்க வந்து ஈத்து எத்தனை இறங்கி இருக்கிறாங்க? இது 2வது கண்ணு. ஈனி இருக்கிறது 2வது கண்ணுங்க. ஈனி இருக்கிறது 2வது கண்ணு. அங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்ணுங்களா 2வது? இல்லைங்க, கண்ணு வந்து அங்க இருக்குங்கண்ணா. அங்கல தனியா இருக்குங்களா? தனியா இருக்கு. சரி ஓகே. இவங்க வந்து விற்பனை விலை என்ன சொல்றீங்க? ஆனா இது வந்து 70,000 சொல்லிட்டு இருக்குங்கண்ணா. அனுசரிச்சு கொடுக்கலாம்ங்க. கறவைக்கு நல்ல குணம்ங்க. கறவை 2.5 லிட்டர் இருக்குங்க நேரம் கண்ணுக்கு போக. கால் அணைக்கணுங்களா? அணைக்க வேண்டியது இல்லை. அணைக்க வேண்டியது யார் வேணா ஆண் பெண்ணு யார் பிடிச்சி கறந்துக்கலாம். பால் அளவு எத்தனை சொன்னீங்க? நேரம் 2.5 லிட்டர். நேரம் 2.5 லிட்டர். சரி சரிங்க. சரி ஓகேங்க. அப்படியே அடுத்து பாத்திரலாம். அடுத்து காராம்பசு. ஆமாங்க. காராம்பசிலேயே கண்ணோட இருக்குங்களா இல்ல சின்ன? இது வந்து இப்போ 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசம் சினை நடக்குது. 6வது மாசம் சினை. காராம்பசிலேயே நல்லா நெட்டு நீளமான கண்ணு. ஆமாங்க. நல்ல கொம்பு தலை இல்லைங்க. நல்ல ஒரு நீட்டு போக்கான உடம்பு அமைப்புல நல்ல குணமுங்க. தொற்று நீவுனாலும் அமைதியா நிக்குங்க. அதே சமயம் கண்ணு இருந்ததுக்கு அப்புறம் கறவை கால் அணைக்காம கறந்துக்கலாம். ஆமாங்க. இவங்க வந்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்காங்க? இப்ப வயித்துல இருக்க கண்ணு 3வது கண்ணுங்கண்ணா. வயித்துல இருக்கிற கண்ணு 3வது கண்ணு. 3வது கண்ணு. இன சேர்த்ததெல்லாம் எப்படி? காராங்காலைக்கு தான் இன சேர்த்திருக்கு. காராங்காலைக்கு தான் இன சேர்த்திருக்கீங்க. இதுல வந்து போன ஈத்துல பால் அளவுல எத்தனை கொடுத்துருப்பாங்க? நேரத்துக்கு 2.5 லிட்டர் கறந்துக்கிட்டு கண்ணு நல்லா ஓட்டிக்குச்சுங்க. கண்ணு நல்லா 2.5 லிட்டர் தாராளமா கறந்துக்கலாம். சரி. இவங்க வந்து விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க? நான் இது 1,75,000 சொல்றேங்க. 1,75,000. பேசினா அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி 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 ஓகேங்க. அப்படியே அடுத்து பாத்திரலாம். இவங்களும் காராம்பசு தான். ஆமாங்க. கண்ணு மாடு. கண்ணு மாடு. காரங்கண்ணு. அந்த கண்ணு. அந்த காலக்கண்ணுங்களா காலக்கண்ணு? இந்த கண்ணோட இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? ஆனா இது கண்ணு போட்டு இப்போ ஒரு 10 நாளுக்கு மேல ஆகுது. 10 நாளுக்கு மேல ஆச்சு. சரி சரி. இப்ப இந்த கண்ணு மாடு ஒட்டுக்கா விற்பனைக்குன்னு இருக்கீங்க. ஆமாங்க. இத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லிருங்க. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கு? பல்லு? இந்த மாடு வந்து இப்ப பல்லு கடமுளப்புங்க. சரிங்க. இப்ப கண்ணு போட்டிருக்கிறது இருக்க கண்ணு 3ஆம் ஈத்து கண்ணுங்க. காராம்பசு கால கண்ணு இருக்குங்க. சரிங்க. கறவை பாத்தீங்கன்னா நேரம் 2.5 தாராளமா கறந்துக்கலாம். நல்லா பால் காராம்பசுல நல்ல கறவை திறன் உள்ள மாடுங்க. சரிங்க. இதுக்கான கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறவைக்கு. ஆமாங்க. விற்பனை இதோட விலை வந்து நம்ம 1 லட்சம் சொல்றோம்ங்க. 1 லட்சம் சொல்றீங்க. பேசினா அனுசரிக்கலாம். சரி. இப்ப நார்மல் காங்கை மாட்டுக்கும் காராம்பசு மாட்டுக்கும் என்ன வித்தியாசங்க? நார்மல் காங்கேய மாடு பாத்தீங்கன்னா மயிலையில வந்து எப்பவுமே மாடுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. காராம்பசு மாடுகள் வந்து சுத்தமான காராம்பசுல மாடுகள் வந்து கிடைக்கிறது அரிதானதா இருக்குங்க. அதோட கோயில் பர்பஸ் கோயிலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காராம்பசு சிவனுக்கு உகந்ததுன்ட்டு அவங்க வாங்கிட்டு போய் கோயிலுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால அது வந்து கொஞ்சம் அரிதா கிடைக்கிறதுனால அதோட விலை மதிப்பும் அதிகமா இருக்கு. விலை அதிகமா. சரி 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 ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி. அதாவது காலப்போக்குல காங்கேயம் நாட்டு மாடுகளே வந்து அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணங்க? இந்த டைமே பாத்தீங்கன்னா தேர் திருவிழாவுக்கு வந்து இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்ல கொம்புதலையில நல்ல மடிக்காம சுத்தல மாடுகள் இருந்ததுங்க. அந்த மாதிரி மாடுகள் இப்போ வந்து கிடைக்கிறது இல்லைங்க. இன்னும் நிறைய பேர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து மாடுகள் விரும்பி வாங்குறாங்க. வாங்கிட்டு போய் ஒரு ஆசைக்காக ஒரு 2 மாசம் 3 மாசம் வச்சிருக்கும் போது அதுக்கப்புறம் அவங்களே வந்து கொஞ்சம் பராமரிப்பு மற்றது எல்லாம் சரியான முறையில கவனிக்காம மாடுகள் வந்து சந்தைப்படுத்தி எல்லாம் அதே மாதிரி கன்றுகளும் பாத்தீங்கன்னா அந்த காங்கேயம் கன்றுகளோட குவாலிட்டியே எல்லாம் அந்த மண்டை ஒரு மாதிரியா கிராஸ் பிரீட் மாதிரி அந்த ப்ராப்பரான ஒரு காளைக்கு இன்னும் சேர்க்கை பண்ணி மாடுகள் நல்ல மாடுகள்லாம் வந்து வச்சு வளர்த்துறது வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதனால வந்து இன்ஜெக்ஷன்லயே இறங்கிடுறாங்க. இன்ஜெக்ஷன்லயும் நல்ல குவாலிட்டியானது இருக்குங்க. சரி அதை நம்ம கவனிச்சு போடுறது. கொஞ்சம் ரேட் அதிகமா கொடுத்து வாங்கி போட்டா வேலை முடிஞ்சது. சரி 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 ஓகே. அப்படியே மத்த மாடுகள் பாத்துக்கலாம். அடுத்து இங்க ரெஸ்டில் இருக்காங்க. இவங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் டீடைல்ஸ். இது வந்து நம்ம பழைய வர்க்க கொம்புங்க. நல்ல வெள்ளை கொம்புலைங்க. கூடு கொம்பு அமைப்புல இது வந்து நல்ல லைனேஜ் மாடுங்க. பழைய வர்க்க மாடுங்க இது. சரிங்க. காங்கேயத்துல நல்ல பழைய வர்க்க மாடுங்க. நல்ல பயிர் வால்ல நல்ல நீட்டு பக்கம் உடம்பமைப்பு. கொம்புதலை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூடு கொம்புன்னு சொல்லக்கூடிய வளர் கொம்புல கூடு கொம்புங்க இது. வளர் கொம்புலயே கூடு. ஆமா. இவங்க வந்து கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடுங்கண்ணா. கண்ணு மாடுதான். கண்ணு அங்க இருக்கிற கண்ணுங்க. ஆமா. கண்ணு வந்து செவல கால கண்ணுங்க. செவல கால கண்ணோட இருக்காங்க. இவங்க வந்து பால் அளவு எத்தனை கொடுக்குறாங்க? இது வந்து பால் அளவு நேரத்துக்கு 2.5 லிட்டர் கறந்துக்கலாம்ங்க. 2.5 லிட்டர். ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க? ஈத்து இப்ப 4 ஈத்து ஆயிடுச்சுங்க. 4 ஈத்து இறங்கிருச்சு. சரி சரிங்க. இவங்க விற்பனை விலை என்ன சொல்றீங்க? இதோட விலை நம்ம 85,000 சொல்றோங்க. 85. ஆமா. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க. அந்த அளவுக்கு நல்லா கைப்பழக்கமான மாடு. கைப்பழக்கமான மாடு. சரி ஓகே. அப்படியே அது பாத்திரலாம். திருகொம்புல் இருக்குது. சரிங்க.
இதுக்கு தெருவு கொம்புன்னு சொல்லுவாங்களா மான் கொம்புன்னு சொல்லுவாங்க? இது தெருவுமுன்னு சொல்லுவாங்க, மான் கொம்புன்னு சொல்லுவாங்க. 2 டைப் சொல்லலாம். இது வந்து ஈத்து 5வது ஈத்து போட்டிருக்குங்க. சரிங்க. 5 ஈத்து போட்டுருச்சுங்க இது. இப்ப சினையா இருக்குங்களா? இல்லைங்க, இப்ப கண்ணோட தான் இருக்குங்க. கண்ணோட கண்ணு வந்து மயிலக்கண்ணு காலக்கண்ணு. மயிலக்கண்ணு காலக்கண்ணு. பால் அளவுல எத்தனை? பால் அளவு இது நேரத்துக்கு 2ல இருந்து 2.5 வரைக்கும் கறந்துக்கலாம். 2 to 2.5. ஆமாங்க. சரிங்க. இதோட விற்பனை விலை எத்தனை? இதோட விலை வந்து 57,000 நம்ம சொல்றோங்க. 57 ரூபாய். இந்த மாதிரி மாடுகள் கிடைக்கிறது இல்லைங்க பழைய இருக்கிறது. கிடைக்கிறது கொஞ்சம். ஆமாங்க. சரி சரி. கால் அணைக்கணுங்களா? இது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கால் அணைக்க வேண்டியது. சரி ஓகே. எல்லாம் ரெஸ்ட்லயே இருக்கட்டும், தொந்தரவு ஒண்ணு வேண்டாம். காலையில இருந்து நம்மளாலே வெயில் தாங்க முடியலப்பா. அவங்க என்ன வெயிலும் கொஞ்சம் நல்லா. கடைசி இந்த ஒரு கண்ணு இருக்கு, இது கிடாரிங்களா? ஆமாங்க, இது கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணு. இவங்க என்ன ரேட் வர்றாங்க? ஆனா இது இப்போ விற்பனை ஆயிருச்சுங்க. 26,000க்கு விற்பனை ஆயிருக்குங்க. விற்பனை முடிஞ்சது 26க்கு. ஆமாங்க. சரிங்க. இப்போ இங்க நம்ம வீடியோல பார்த்தது போக வேற மாடுகள் வேணாலும் நாளைக்கு வருங்களா? ஆமாங்க, நாளைக்கு இன்னும் மாடுகள் வந்து மயில மாடுகள், செவல மாடுகள், காரம்பஸ் மாடுகள் இன்னும் ஒரு 10 மாடுகள் நாளைக்கு வருதுங்க. கண்ணு மாடு, சின்ன மாடு எல்லாம் வருதுங்க. சரி சரி. அது வேணாலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா வாங்கிக்கலாம். கண்டிப்பாங்க. அது போக உங்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு எனி டைம் வந்து வீட்டுல தோட்டத்துல மாடுகள் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாமுங்க. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. எதுக்கும் என்னோட தொலைபேசி எண் வந்து 99 44 23 57 87ங்க. 87. எந்த ஏரியால இருக்கீங்க? சரிங்க. நம்ம ஃபார்ம் நேம் வந்து மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸுங்க. நம்ம இடம் வந்து சிறுநெல்லி கோவில், ஜேடர்பாளையம் பக்கத்துல, பரமத்தி வேலூர் தாலுக்கா, நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. சரி 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 ஓகே. அங்கேயே கான்டாக்ட் பண்ணிட்டு கூட நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம். மாடு வேணுங்கிறவங்க எப்ப வேணாலும் நமக்கு தொலைபேசியின் தொடர்பு கொண்டு நம்ம வந்து நம்மளோட பண்ணைக்கு வந்து எடுத்துக்கலாம். சரி சரி ஓகே. ரொம்ப நன்றி. நல்லது. நன்றி.